வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏசி ஸ்வின்பர்ன் எழுதின த கார்டன் ஆஃப் ப்ராஸ்பரைன் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ப்ராஸ்பைன் யாருன்னா, இவங்க செரஸ், அதாவது பூமி தாய், அப்புறம் ஜேஸ், இவர் கடவுளுக்கெலாம் கடவுள். இவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் இந்த ப்ராஸ்பைனு. இவங்க இருக்கிற இடம் ஹோமர் எழுதின அந்த கிங்டம் ஆஃப் டெத் இருக்கு இல்லையா, அதோட பார்டர் ஆஃப் ஹேட்ஸ்ன்றது கிங்டம் ஆஃப் டெத்து. இப்போ இவங்க எப்படின்னா, ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் டைமில் அவங்க அம்மாவோட இந்த பூமியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டம் வந்தோடனே அவங்க திரும்பி கீழ்லோகத்துக்கு போயிடுவாங்க. இவங்க பூமியில் இருக்கிற நேரம் தான் நம்ம விதையை விதைக்கிறது, அறுவடை செய்கிறது எல்லாமே. அப்போ இந்த பூத்து குலுங்குற இந்த இளவேநீர் காலமும் அறுவடை காலம்லாம் உங்களுக்கு ப்ராஸ்பைன் இங்கே பூமியில் இருக்காங்கன்றது அர்த்தம். இதெல்லாம் இல்லாமல் இந்த இலை உதிர் காலம்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி காலம்லாம் அப்புறம் வின்டர் சீசன், இதெல்லாம் அவங்க கீழ்லோகத்துக்கு போயிட்டாங்கன்றது அர்த்தம். இந்த நம்பிக்கையோடு இருக்கிறவங்க தான் ப்ராஸ்பைனை காடஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்கிறாங்க, அதாவது ஸ்லீப். ஏன்னா அவங்க எப்போதுமே அந்த தூக்கத்தில் தான் இருப்பாங்க. அதாவது மனிதர்கள் இறந்துட்ட அப்புறம் நிரந்தர தூக்கத்தில் இருக்கோம் இல்லையா, இவங்க அந்த உலகத்தில் இருக்கிறதுனால இவங்களை காடஸ் ஆஃப் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, இவங்களுக்குன்னு ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டம் இந்த உலகத்தோட அழிவை சொல்லுதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் உலகம் நிரந்தரம் இல்லை அப்படின்றத இது தோட்டம் சொல்லிடும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே கண்டிப்பாக இறப்பை சந்திச்சு தான் ஆகணும். அந்த இறப்பு ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்றது தான் இந்த கவிதையில் சொல்கிறாரு. அதனால் இந்த கவிதையோட தீமை டெத் விஷன் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வின்பர்ன் உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு புயல் அடிச்சுட்டுருக்கு. அந்த புயல் அடிக்கும் போது கடலும் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சத்தத்தை அவர் கேட்டுருக்காரு. இவர் கொஞ்சம் தூரத்தில் இருக்கார். ஏதோ கனவில் இந்த சத்தம் கேட்குற மாதிரி அவருக்கு இருக்குது. ஆனால் அவரை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் என்னென்னா, அவங்க வாழ்க்கை முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு விதையை விதைப்பாங்க, அதோட பலனை அனுபவிப்பாங்க அறுவடை செஞ்சு. இந்த மாதிரி தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க வாழ்க்கையில் துக்கமும் துயரம் கஷ்டம் எல்லாமே வந்துட்டுருக்கும். இந்த கவிஞரும் சொல்கிறாரு, என்னோடய வாழ்க்கை அப்படியே கஷ்டத்தில் தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, ஒன்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கண்ணீரோடு இருப்பேன். இந்த பூமியே எனக்கு ரொம்ப ஒரு மொனாட்டனஸாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நமக்குள்ளே ஏதோ ஒரு ஹோப்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நாளைக்கே இந்த ஹோப்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் இறந்து போன ஹோப்ஸாகவும் ஆஸ்பிரேஷன்ஸாகவும் ஆகிடுது. என்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேறாமல், என்னுடைய சக்தி யாருக்கும் தெரியாமல், ஒரு ரெக்கக்னிஷனே இல்லாமல் தான் போயின்ட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. என்னோடய நிலைமையே ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. அதனால் எனக்கு அந்த நிரந்தர தூக்கத்துக்கு போயிடணும், இந்த உலகத்துலேருந்து நான் தப்பிச்சு போயிடணும். ஏன்னா அந்த நிரந்தர தூக்கம் எனக்கு அமைதியை தரும், சந்தோஷத்தை தரும், ஒரு காம்னஸ் இருக்கும். அதனால தான் நான் அந்த ப்ராஸ்பைன், அதாவது காடஸ் ஆஃப் ஸ்லீப்போட தொடர்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட அருள் இருந்ததுன்னா எனக்கு நிரந்தர தூக்கம் வந்துடும், நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்றாரு. ஏன்னா இந்த ப்ராஸ்பைனோடைய அந்த தோட்டம் எப்படின்னா, அங்கே லைஃப்பும் இருக்கும், அதாவது செடி கொடி மரம் எல்லாமே இருக்கும், அதே சமயத்தில் இறப்பும் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காற்று இந்த அலை அதெல்லாம் அந்த இடத்துக்கு போகாது. அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இங்கே உங்களுக்கு எல்லா மனிதர்களும் பார்த்திங்கன்னா ஒரு மூழ்கிற கப்பல் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா துக்கம் எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்குது. இங்கே உங்களுக்கு இந்த பூமியில் நிறைய செடி வரும், அதில் பூ பூக்கும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ப்ராஸ்பைன் கார்டனில் பார்க்கவே முடியாது. இங்கே பூமி நல்ல பசுமையாக இருக்கும். ஆனால் ப்ராஸ்பைன் பூமியில் நிறைய செடி இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற செடிங்கள்லாம் காஞ்சி போய் அங்கே இருக்கிற இலைகள்லாம் கூட அப்படியே காஞ்சி போய் அப்படியே உதிர்ற தன்மையில் தான் இருக்கும். எல்லாமே இறப்போட தருவாயில் தான் இருக்கும். அங்கே நம்ம இங்கே இருக்கிற மாதிரியே பூமியில் இருக்கிற மாதிரி பட்ஸ் முக்குங்கெலாம் பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் பாப்பீஸ்னால் கஸ்கஸா. அதில் இருக்கிற இலைகள்லாம் இருக்காது. இந்த இது மலராகவும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும்.
அதனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த மலர்களோட வாசனை, அந்த வாழ்க்கை, அந்த அந்த துடிப்பு அதெல்லாம் அந்த தோட்டத்தில் இருக்காது. அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு இறப்போடைய ஒரு ஒரு வர்ணம் தான் அங்கே இருக்கும். அங்கே எல்லாமே வந்து விஷமாக தான் இருக்கும். எல்லாமே ஒரு தூக்கத்தில் தான் இருக்கும். எல்லாமே வந்து அந்த காலை விடியல் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு தூக்கத்தில் தான் இருக்கும். யாருமே வந்து இறப்புலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஒன்று நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, ஒரு சொர்க்கத்துக்கு போவோம், அங்கே நம்ம வந்து வாழ்க்கையோட பலனை அனுபவிப்போம், நம்ம இங்கே செஞ்ச நல்லதுக்கலாம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோன்னா அதுக்கு தண்டனை அனுப்பிப்போம், நரகத்தில் நினைப்போம். ஆனால் அது எதுவுமே வந்து உறுதி கிடையாது. அதே சமயத்தில் காதல் வந்து எல்லா மனிதர்களும் அவங்க வந்து காதலை தாண்டி தான் இந்த உலகத்தில் வாழணும். ஆனால் அந்த காதல் கூட இந்த இறப்பு வந்து உங்கள்கிட்டருந்து பறிச்சிடும். ஏன்னா இறந்துட்ட அப்புறம் அந்த காதல் எங்கே போகும், இருக்காது இல்லையா? அதனால் காதல் கூட இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. இப்போ ப்ராஸ்பைன் வந்து இந்த பூமி தாயோட மகள். அவங்க வந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமியே பூத்து குலுங்கும், செழிப்பாக இருக்கும். ஆனால் அவங்க திருமணம் பண்ணது வந்து ப்ளூட்டோ, அதாவது காட் ஆஃப் டெத்தை. அப்போது அவங்க இங்கேருந்து போகும்போது இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே வந்து பிறந்த எல்லாமே வந்து அறுவடையாக்கப்படும், அழிக்கப்படும், இறப்பை நோக்கி போகும் இல்லையா? அப்போது அதுதானே நடக்கும். அப்போ வந்து ப்ராஸ்பென் தானே இந்த உலகத்தில் வந்து உயிரை கொடுக்குறதும் சரி, உயிரை எடுக்கிறதும் சரி அவங்க தானே. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இளமையாக இருந்தாலும் சரி, வயதாக இருந்தாலும் சரி, நல்ல இனிமையான நினைவுகளாக இருந்தாலும் சரி, கஷ்டமான நினைவுகளாக இருந்தாலும் சரி, நிறைவேறாத கனவுகளாக இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகளும் சரி, எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு முடிப்பை கொண்டு வர்றது இவங்க தான். அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இறப்பை ஏன் தப்பாக எடுக்கணும்? ஏன்னா வந்து நமக்கு நிறைய கஷ்டங்களும் இருக்குது, கடினமான தருணங்களும் இந்த உலகத்தில் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு முடிவு கொண்டு வர்றதை வந்து நம்ம இறப்பாக எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த இறப்புன்றது நமக்கு இந்த உலகத்தோட தத்துவத்தை சொல்லித்தருது, இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லித்தருது. என்னென்னா பிறக்கிற எல்லாமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். அதனால் நம்ம எல்லாருமே இந்த கார்டன் ஆஃப் ப்ராஸ்பைன், அதாவது இந்த இறப்பை வந்து வாழ்க்கையோடைய ஒரு நிகழ்வாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றாரு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆத்மாக்கு அழிவே இல்லைன்றது இவர் நம்பலை. அதே தான் இந்த கவிதையிலையும் அவர் சொல்கிறாரு. இப்போ அவர் முதல்ல பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் வந்து எப்படி வந்து வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்கு, ஆனால் அதே இறப்புக்கு அப்புறம் நம்ம போகிற அந்த ப்ராஸ்பைனோடைய கார்டன் வந்து அப்படியே இருக்குது, அதில் எந்த விதமான நகர்வும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் அந்த கார்டன் ஆஃப் ப்ராஸ்பைனை வந்து வர்ணிக்கிறாரு. அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தை சொல்கிறாரு. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே வந்து முடிவுக்கு வரும், அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விடுதலை தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஹியர் வே த வேர்ல்ட் இஸ் குவைட். ஸோ இங்கே இயர்ன்றது அவங்க கார்டன் ஆஃப் ப்ராஸ்பைனோட இதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஹியர் வேர் ஆல் ட்ரபிள் சீம்ஸ் டெட் வின்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் வேவ்ஸ் ரயாட் இன் டவுட்ஃபுல் ட்ரீம்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. டெட் வின்ஸ்னால் அந்த காற்று அடிக்கிற சத்தம் கூட, காற்றோட நகர்வு கூட இல்லை, காற்று கூட அங்கே நகரல. எல்லாமே அங்கே கனவுக்குள்ளே ஒரு கனவு மாதிரி இருக்குது. I watch the green fields growing for reaping folk and sowing, for harvest time and moving, a sleepy world of streams. இந்த உலகத்தில் நான் வந்து வயலெல்லாம் வளரதை பார்க்குறேன். மக்கள் வந்து விதைக்கிறாங்க, அறுவடை செய்கிறாங்க. அப்படியே வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அருவிகள்லாம் ஓடுற மாதிரி மனிதனோட வாழ்க்கையும் ஓடிக்கிட்டே இருக்குது. I am tired of tears and laughter, and men that laugh and weep of what may come hereafter, for men that sow to reap. நான் வந்து என் வாழ்க்கையில் துக்கம், சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்து டயர்டாயிட்டேன். மனிதர்கள் எல்லாருமே அப்படி தான், என்னத்தை அவங்க விதைக்கிறாங்களோ அதை தான் அவங்க அறுவடை செய்வாங்க. இதே தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. I am weary of days and hours, blown buds of barren flowers, desires and dreams and past, and everything but sleep. எனக்கு இப்போ இந்த ஒரு நாளும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆசைப்படுறோம், ஆனால் வந்து கடைசியில் என்னென்னா எனக்கு எல்லாமே வந்து போர் அடிக்குது, தூக்கத்தை தவிர. Here life has death for neighbor, and far from eye or ear van waves and wet winds labor.
weak ships and spirits dear. இங்கே வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் இறக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடலில் இருக்கிற ஒரு கப்பல் வந்து ஒரு பலவீனமான நிலைமையில் இருந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரி தான் எல்லாருடைய ஸ்பிரிட்ஸும் இருக்குது. They drive adrift and wither, they wot not who make thither, but no such winds blow hither, and no such things grow here. அப்போ அந்த வீக்காக இருக்கிற ஷிப்பு கடலில் போகும்போது என்ன ஆகிடும், அங்கே இங்கே அலை பாஞ்சு கடைசியில் அதோட நிலமை அது வந்து உடஞ்சி கீழே போக வேண்டியது தான். ஆனால் இந்த கார்டனில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு காற்று கூட வீசுறதில்ல, இந்த இடத்துல எதுவுமே வளரதில்ல. No growth of moor or coppice, no hither flower of wine, but bloomless buds of poppies, green grapes of prospine. இந்த இடத்துல எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை, எந்த விதமான வைனும் இல்லை, எதுவுமே கிடையாது. அதாவது பூக்காத மொட்டான அந்த பாப்பீஸ் தான் இங்கே இருக்குது, க்ரீன் கிரேப்ஸ் தான் இருக்குது. இதுதான் ப்ராஸ்பைனோட கார்டன். Pale buds of blowing rushes, where no leaf blooms or blushes. Save this where out she crushes, for deadly men deadly wine. இந்த இடத்துல வந்து ஒரு இலை கூட முளைக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. ப்ராஸ்பைன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டெட்லி வைனை வந்து தயாரிக்கிறாங்க. யாருக்காகனா இறந்து போன மனிதர்களுக்காக டெட்லி வைனை அவங்க தயாரிக்கிறாங்க. Pale without name or number in fruitless fields of corn, they bow themselves and slumber all night till light is born. ஸ்லம்பர்னா தூக்கம். இந்த இடத்துல எல்லாமே வந்து அப்படியே பேலாக தான் இருக்குது, எதுக்குமே பேரும் இல்லை நம்பரும் இல்லை. வயலில் வந்து கார்ன்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து ஃப்ரூட்ஸ் வராத ஒரு கார்ன், அதாவது வந்து அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாமே வந்து அப்படியே குனிஞ்சு தான் இருக்குது, எல்லாமே தூக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இரவு தான் இருக்குது. லைட் இஸ் பார்ன்னா விடியல் வர வரைக்கும் எல்லாமே தூக்கத்தில் தான் இருக்குது. And like a soul belated in hell and heaven unmeted, by cloud and mist abated, comes out of darkness morn. எப்படி வந்து ஒரு ஹெல்லும் எவனும் வந்து மீட்டே பண்ணாதோ அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்குது. மார்ன் காலையில் வர வரைக்கும் இந்த இடமே வந்து இருளாக தான் இருக்கும். ஆனால் மார்ன் எப்போ வரும்ன்றது இங்கே தெரியாது. Though one way strong as seven, he too with death shall dwell, nor wake with wings in heaven, nor weep for pains in hell. இங்கே வந்து பூமியில் நீ எவ்வளோ பலமாக இருந்தாலும் சரி, உனக்கு கண்டிப்பாக இறப்பு இருக்குது. கண்டிப்பாக நீ வந்து ஹெவனில் போய் உன்னோட சிறகை விரித்து பறப்பேன்னு சொல்ல முடியாது, இல்லை நரகத்தில் போய் நீ கஷ்டப்படுவேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எதுவுமே உறுதி இல்லை. Though one way fair as roses, his beauty clouds and closes. நீ இந்த பூமியில் வந்து அவ்வளோ அழகான ஒரு உயிராக இருந்திருக்கலாம், ஒரு மனித பிறப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த அழகும் உன்னை விட்டு போயிடும். And well thou love reposes, in the end it is not well. உனக்கு காதல் இருந்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய முடிவு வரும்போது அந்த காதலும் முடிவுக்கு வந்துடும். Pale beyond porch and portal, crowned with calm leaves, she stands who gathers all things mortal with cold immortal hands. இங்கே ஷீன்றது ப்ராஸ்பைனு, அவங்க வந்து இறப்பே இல்லாதவங்க, அதனால தான் அவங்க கைகளை இம்மார்ட்டல் ஹேண்ட்ஸுன்றாங்க. எப்போதுமே வந்து வாழக்கூடிய கைகளை உடைய அந்த இம்மார்ட்டல் ப்ராஸ்பைன் வந்து ஒருத்தங்களாக வர 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 அவங்கள எல்லாருமே வந்து, அதாவது பிறக்கிற எல்லாரும் இறந்து தான் ஆகணும், அவங்களோட இறப்பை வந்து அவங்க வரவேற்றுன்னு இருக்காங்க. அவங்க கைகளால் எல்லாரையுமே வந்து அழைச்சின்னு இருக்காங்க. Her languid lips are sweeter than love's whose fears to greet her, to men that mix and meet her for many times and lands. எல்லாருக்குமே இறப்புனா பயம்தான், அதனால் எல்லாருக்குமே வந்து அவங்கள பார்க்குறதுனா ஒரு பயம், அதாவது இறப்பை சந்திக்கிறதுனா அது பயம். ஆனாலும் வந்து எல்லா நிலத்துலேருந்தும் எல்லா நேரமும் மக்கள் வந்து அவளை பார்த்துட்டு, அதாவது இறப்பு இருந்துகிட்டே இருக்குது இந்த உலகத்தில், அவங்க போய் அவளை சந்திச்சுட்டே இருக்காங்க. ஆனால் யாருக்குமே அவங்கள சந்திக்கிறதுனா ஒரு பயத்தில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. She waits for each and other, she waits for all men born, forgets the earth her mother, the life of fruits and corn. இப்போ இவங்களோட அம்மா பார்த்திங்கன்னா பூமி தாய், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரோடையும் தாய் அவங்க தான். ஆனால் இவங்க இப்போ பிறக்கிற எல்லாருமே இறந்து அவங்கள வந்து பார்க்குறதுக்காக கீழ் உலகத்தில் காத்துட்டுருக்காங்க. And spring and seed and swallow take wings for her and follow, where summer song rings hollow and flowers are put to scorn. அங்கே எல்லாமே வந்து இறந்து போயிட்டே தான் இருக்குது. பூக்கிற மலர்கள் கூட இறந்து போய் அங்கே போக தான் செய்யுது. எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட போக வேண்டிய நிலைமையில தான் இருக்குது. அதாவது பூமியோடைய
வாழ்க்கை தத்துவமே பிறக்கிற எல்லாமே இறக்கிறது தான். They go the loves that wither, the old loves with weary wings, and all dead years draw thither, and all disastrous things. அங்கே எல்லாமே போகுது, காதலும் சேர்ந்து. மனிதன் இறக்கும் போது அவன் காதலும் சேர்ந்து இறந்துடுது, எல்லாமே அங்கே தான் போகுது. Dead dreams of days forsaken, blind buds that snows have shaken, wild leaves that winds have taken, red strays of ruined springs. இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே இறந்து போகிறதுங்க சொல்கிறாரு. We are not sure of sorrow and joy was never sure. நம்ம எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. உனக்கு கஷ்டம்தான்னு சொல்ல முடியாது, சந்தோஷம்தான்றது உறுதியாக சொல்ல முடியாது. டுடே வில் டை டுமாரோ. இன்றைக்கி நாளைக்கு வரும்போது இன்றைய நாள் இறந்துடும், கடந்த காலமாக ஆகிடும். டைம் ஸ்டூப்ஸ் டு நோ மேன்ஸ் லூர். மனுஷனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், ஆனால் நேரம் அதுக்கு நிற்காது. And love grown faint and fretful, with lips but half regretful, sighs and with eyes forgetful, weeps that no loves endure. வாழ்க்கையில் காதல் சரி, எது இருந்தாலும் சரி, போக போக அப்படியே மறைஞ்சிடும். வாழ்க்கையில் நம்ம சொல்கிற நிறைய விஷயங்கள் நம்மளே வருத்தப்படுற அளவுக்கு நம்மளை மாற்றிடும். நம்ம கண்கள் நம்ம பார்க்குறதெல்லாம் மறந்துடும். நம்மளுடைய அழுகை அதில் எந்த விதமான ஒரு அன்பும் நிலச்சி நிற்கிறது இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறது தான். For too much love of living, from hope and fear set free, we thank with brief thanksgiving, whatever gods may be. இப்போ வாழ்க்கையில் எவ்வளோ தான் நமக்கு அன்பு இருந்தாலும் ஒரு நம்பிக்கையும் அந்த பயமும் இறப்புக்கு அப்புறம் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். ஏன்னா கடவுள் இறப்பை ஏன் கொடுத்தாருன்னா நமக்கு ஒரு வகையில் இந்த உலகத்தில் இருக்கிற துயரத்துலேருந்து விடுபடுறதுக்கு தான். தட் நோ லைஃப் லிவ்ஸ் ஃபார் எவர். எந்த உயிருமே காலத்தை கடந்து நிற்காது. The dead men rise up never. அதே மாதிரி இறந்துட்ட அப்புறம் இறந்தவங்க திரும்பி வர போகிறதில்ல. That even the weirdest river winds somewhere safe to see. இப்போ எங்கே இருக்கிற ஆறாக இருந்தாலும் சரி, அது கடைசியில் போய் சேருறது கடல்கிட்ட தான். Then star nor sun shall waken nor any change of light. உங்களுக்கு இறப்புன்னு ஒன்று வந்துட்ட அப்புறம் அது நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, அது உங்களை நீங்கள் எழுந்துக்கணுன்ற அவசியம் இல்லாமல் பண்ணிவிடும். nor sounds of water shaken nor any sound of sight. எந்த சத்தமும் உங்களை எழுப்ப போகிறதில்ல, உங்களை தொல்லை பண்ண போகிறதில்ல. nor wintry leaves nor vernal nor days nor things diurnal, only the sleep eternal in an eternal night. இறப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, உங்களுக்கு எதுவுமே தொல்லை பண்ணாது. உங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே அந்த நிரந்தர உறக்கம்தான் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.